நேத்து வச்ச மீன் குழம்புல ஒரு ஸ்பெஷலான டிஷ் எங்க அம்மா எனக்காக செஞ்சு குடுத்தாங்க. அது என்னான்னு பார்க்கலாமா? பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. கப்ப கிழங்கு வச்சு இது பண்ணாங்க. இதுல நமக்கு அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த பிங்க் கலரோட சேர்த்து கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாரி ஒரு பாத்திரத்துல ஆவியில வேக வச்சு எடுத்துட்டாங்க. அண்ட் ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெய ஊத்தி கொஞ்சமா கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், கொஞ்சமா உப்பு, and கொஞ்சமா மஞ்சள் பொடி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. அந்த தேங்காய் எண்ணெய் தான் இதுல ஹைலைட்டே. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வேக வச்ச கப்பக்கிழங்க இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க. இது நம்ம சும்மா கூட சாப்பிடலாம். ஆக்சுவலி நான் வந்து நேத்து வச்ச அயில மீன் குழம்பு கூட டின்னரை முடிச்சிட்டேன். இந்த கப்பக்கிழங்குல பிரியாணி கூட பண்ணுவாங்க. கேரளால இந்த டிஷ் பாப்புலர். கப்ப பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். மறக்காம இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.